So last class we did Vritti Radech and Vritti Rechi. Correct? We did that. And the eighth Edat Yutsu. இதுல இந்த சூத்திரத்திலேயே ஒரு மூணு இருக்கு. இதுல 3-4 இருக்கு. வார்த்திகம் also comes. But this is the main சூத்திரம். என்னன்னா, is the last class I told you what is utsargam and what is apavadam. Do you remember? Yes, Mata. Yes, Mata. Utsargam garadu nothing. Utsargamna எது சூத்திரம், விதி சூத்திரம். What is ordained னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல. அதாவது what has to be done, என்ன செய்யணுமோ அது it is a விதி சூத்திரம். அப்ப அது உத்சர்க்கம். This is the rule. அப்படிதான் சொல்லணும், rule. And what is an exception is called an apavadam. So இப்போ நம்ம என்ன சொன்னோம், Vritti Rechi is an apavadam to guna, ad gunaha. இப்ப ஆத் குணால என்ன சொல்றது, அச்சி பரே, என்ன ஆத் அச்சி பரே குணம் அப்படின்னு சொல்றோம் சம்ஹிதாயாம். எல்லா சூத்திரமும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்ப ஆத் குணக எல்லாரும் புக் வச்சுருக்கேன், அதனால நான் ஷேர் பண்ணல. ஆத் குணக சேஸ் அவர்ணாத் அச்சி பரே பூர்வ பரையோகோ ஏகஹ குணக ஆதேஷா ஸ்யாத். சோ இதுல என்ன ஆயிடுத்து, அச்சி பரே அப்படின்னு வந்துடுது. சோ அச்சுல ஆல் த லெட்டர்ஸ் ஆர் இன்க்ளூடட். பட் ஆ பிளஸ் ஏ வரும்போது ஏ இஸ் ஆல்சோ அச்சு தான். ஆனா விருத்தி ரேச்சி என்ன சொல்றது, ஆத் அச்சி ஏச்சி பரே விருத்திஹி ஏகா தேசா ஸ்யாத். அப்போ இது குணத்துக்கு அப்பவாதமா போயிடுறது. பிகாஸ் குணத்துல என்ன சொல்லியிருக்கு, அச்சி பரே. ஆனா இங்க ஏச் எடுத்துக்கிறோம். ஏச் இஸ் ஆல்சோ இன்சைட் அச் ஒன்லி. ஓகே, சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ உத்சர்கம்ங்கிறது இஸ் அ ரூல், அப்பவாதம் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இவ்வளவுதான். இந்த 2 டெஃபினேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ விருத்தி ஆறுது நம்ம பார்த்துட்டோம். இப்போ we have to see eighth, the next sutram I am coming to. Eighth edat yutsu. எல்லார்கிட்டயும் புக் இருக்கு, I hope. I don't have to share it. Have I to? No, Mata. Okay. So eighth edat yutsu அப்படின்னுட்டு. அப்ப அது எப்படி வருது, eighth edat yutsu. What is the விருத்தி? விருத்தி என்ன, அதுக்கு என்ன சொல்றது, அவரணாத் ஏத் ஏதத் அப்புறம் யோ உட்டி ச பரே விருத்திஹி ஏகாதேசஹ ஸ்யாத். ஓகே, இப்ப எப்படி அத நம்ம பிரிச்சுக்கணும். அத பிரிச்சுக்கும் போது எப்படி சொல்லணும், இப்ப நம்ம அனுவிருத்தி வேற எடுத்துக்கணும். அனுவிருத்தி என்னது, பூர்வ புரையோகோ ஏகஹ விருத்தி, அப்புறம் சம்ஹிதாயாம், இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சோ எப்படி வருது, ஏததி ஊட்சு ஆத் ஏகஹ விருத்தி பூர்வ புரையோகோ ஏச்சி சம்ஹிதாயாம். சோ சம்ஹிதாயாம் சஷ்டி அந்த சந்தி பண்ணும்பொழுது என்ன வருது, அவர்ணாத். ஓகே, அவர்ணாத் அவர்ணாத். This is a விதி சூத்திரம். ஓகே, இது ஒரு விதி சூத்திரம். So விருத்தி becomes a substitute. எப்போ, ஆஃப்டர் அவர்ணா. எப்போ வரும், ஏத் ஏத்தி ஏததி. ஓகே, ஊட். அப்போ ஏத்தி ஏததி ஊட், இந்த மூணுக்கும் ஊட்சு அப்படின்னா சப்தமி அங்க. ஓகே, அப்போ ச பரே விருத்திஹி ஏகாதேசஹ ஸ்யாத். இப்போ எக்ஸாம்பிள் என்ன, உபைத்தி. இங்கே பாருங்கோ, உப பிளஸ்
ஏத்தி. இப்ப இந்த ஏத்திங்கிறது நம்மளுக்கு எப்படி வருது? ஏத்தி இஸ் இன்கதௌ, அதாவது எண்ணுங்கிற தாத்து இன்கதௌ. ஓகே, சோ அதுல இருந்து தான் நம்ம ஏத்தி கிடைக்கிறது நமக்கு. சோ ஏத்தி will become உப்ப plus ஏத்தி will become okay. இப்ப நம்ம சொல்லலாம், இதுல என்ன இருக்கு? உப்பா plus ஏத்தி will be a plus a is I only. So why is he saying this? உப்பா plus ஏத்தி becomes உப்பேத்திங்கிறத ஏன் அவன் வந்து ஒரு அப்பவாதமா சொல்றான்? விருத்தி சந்தி வரதுக்கு எல்லா சான்சஸும் அதுல இருக்கு இல்லையா? பட் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, there is அடுத்த இந்த I don't know whether it is here there. See இந்த சூத்திரம், சூத்திரம் நம்பர் 6194 நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் பாருங்க புக்ல. Anybody don't have book means I will share, no problem, let me know. இருக்கே மாதா. ஏங்கி பரரூபம். ஏங்கி பரரூபம். அப்ப அது என்ன சொல்றது? ஆத் உபசர்காத் ஏங் ஆதவு தாத்தவு பரரூபம் ஏகாதேசஹ ஸ்யாத் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம பிரா பிளஸ் ஏஜத்தே வில் பிகம் பிரேஜத்தே, பரரூபம். அப்போ இங்க என்ன வரணும்? Now we go back to this. அப்போ உப பிளஸ் ஏதி, உப இஸ் an உபசர்க்கம். அதுக்கப்புறமா இது வரும்பொழுது ஏங்கோடு வரும்பொழுது இப்ப என்ன ஆகணும்? அது உப்ப பிளஸ் ஏத்தி பரரூபம் தான் வரணும், உப்பேத்தி தான் வரணும். சோ உப்பைத்தின்னு வருதுன்னா அகெயின் திஸ் இஸ் அன் விருத்தி, இட் இஸ் அன் அப்பவாதம் டு ஏங்கி பரரூபம் சூத்திரம். புரியுறதாமா? இது புரியலன்னா திருப்பி கேளுங்க. I don't know whether my pen has charge. Okay, I will put it in like this. Okay, can you see the board now? Yes madam. நான் டவுட் கேட்கலாமா? டவுட் கேளுங்க சார். இப்போ அந்த ஏங்கி பரரூபம் வந்து 6194, ஆனா முதல்ல சொல்லி இருக்கிறது அப்பவாதமா அது நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணு 76 இல்லையா, ஐ மீன் இது இல்லையா, அதுக்கு முந்தின நம்பர் தானே வந்திருக்கு இப்போ நம்ம, அதனால அது அப்படி எடுத்துக்க முடியுமா? நான் என்ன சொல்லிருக்கேன், இப்ப ஒரு நிமிஷம், உங்களோட டவுட் எனக்கு புரியுது. நம்ம இந்த முன்னாடி பின்னாடி நம்ம பார்த்தோமே அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆமா, பூர்வத்ரா சித்தத்தை பத்தி பேசுறேன். ஆமா, பூர்வத்ரா சித்தத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல 8.2.1 வரைக்கும் முன்னாடி இருக்கிறது வந்து சப்பாதத்துல, சப்பாத சப்தாத்தியாயா இல்ல என்ன இருக்கோ அது எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம். புரிஞ்சுக்கோங்க. 8.1.2 வரைக்கும் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரும். there is no restriction. அதுக்கு அப்புறம் தான் 8.2.2 போயிட்டேன்னா 8.7.3.4 வர முடியாது. புரியுதா சார்? ஓகே, அப் டு 8.2.1. எஸ், ஓகே, thank you. 8.2.1 வரைக்கும் பூர்வத்ரா சித்தம். அது வந்து எப்படி வேணா இட் இஸ்
சபாத சப்தாத்தியாயாம் பிரதி அத திரிபாதி அசித்தம். திரிபாத்யாம் பூர்வம் அப்படி உண்டு, பரம் பூர்வம் அசித்தம். இப்ப 8.2.1க்கு அப்புறமே நீங்க 8.2.3 போயிட்டு நீங்க 8.3.4 தான் நீங்க போக முடியும். 8.3.4ல இருந்து நீங்க 8.2.3க்கு வர முடியாது. புரியுதா சார்? வர முடியாது. புரியுது. தேங்க்யூ. தட் இஸ் வாட் இஸ் பூர்வத்ரா சித்தம். ஓகே ஓகே. சோ இப்ப ஏத்திங்கிறத நம்ம எடுத்துக்கணும். Thank God there is charge in the pen. Yeah. So ஏத்தி இருக்கு. இப்போ நம்மளுக்கு உப்ப பிளஸ் ஏத்தி. இப்போ விருத்தி ஏகாதேசः ஸ்யாத். ஓகே, இதுல என்ன இருக்கு? ஆல்ரெடி விருத்தி ரேச்சி நம்ம படிச்சுட்டோம். சோ நியாயமா பார்த்தா இது நம்மளுக்கு கரெக்டா தான் தெரியும். ஆனா நம்மளுக்கு பின்னாடி ஏங்கி பரரூபம்னு வரப்போறது. ஏங்கி பரரூபம் என்ன, அது நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்போ பரத் ஏங் when it is உபசர்காத், அதாவது உபசர்க்கம் முன்னாடி இருந்து அதுக்கப்புறமா ஏங்குனா என்ன லெட்டர்ஸ் இருக்கு ஏங்ல? கமான் ஏ அண்ட் ஓ. ஏ அண்ட் ஓ. சோ இது இருந்ததுன்னா என்ன ஆகணும்? பரரூபம் தான் வரும். பரரூபம் என்னது? ஏ. ஓகே, இட் வில் நாட் பிகம் விருத்தி. தட் இஸ் ஒன்லி ஏங்கி பரரூபம். அப்ப ஏங்கி பரரூபப்படி இந்த இது எப்படி வரணும்? உப்பேத்தின்னு வரணும். கரெக்டா? ஆனா here it is an அப்பவாதம் to ஏங்கி பரரூபம். சோ ஏத், அதாவது அதனாலதான் ஏத் ஏதத் ஊட்சு அப்படின்னு சொல்றோம். சோ என்ன ஆறுது? ஏதத்தே ஏத்தி இன்கத்தோடு தாத்துவோடு தான் ஏத்தி. கோ ஏதத்தே, அதே மாதிரி ஏதத்தே ஏது டு க்ரோ, இது டு கோ. ஓகே, ஏதத்தே இதே உப்ப பிளஸ் ஏதத்தே. Again here it will be உப்பைதத்தே. புரியுதா? So here also this is a அப்பவாதம் to ஏங்கி பரரூபம். அடுத்தது ஊட். இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா நம்மளுக்கு. அது பிரஷ்ட பிளஸ் ஊஹு. பாருங்க, இப்ப இதுல பிரஷ்ட பிளஸ் ஊஹு only will become ஊட். ஓகே, அது பிரஷ்ட பிளஸ், இப்ப ஆ பிளஸ் ஊ will become what? பிரஷ்டோ. சாரி, ஊட்டுங்கிறேன். தட் இஸ் ஊஹு எடுத்துப்போம். ஊட்டி அப்படின்னா ஊஹு. அது இப்ப பிரஷ்ட பிளஸ் ஊஹு will become 1 minute. Here again it is an apavadam to a plus u will become o according to gunam. So here it is an apavadam to gunam, so it will become prashtauha. So nalla parungo, ஏத் ஏத்தி ஏதத்தி ஊட். அப்போ what is the sutram say? ஏத் ஏதத் ஏதேதத் யூட்சு ஆத் பூர்வபரயோஹோ ஏகஹ விருத்தி ஏச்சி samhitayam. So that is the Purna Sutram. So if there is
At. Atna avarnat. Okay. Here it is avarnat. இப்போ ஏத்தி ஏதத்தி ஊட் இந்த மூணுக்கும் வருது. ஊட் இஸ் ஊஹ் ஊஹ் ஊட் வாஹ்ங்கிறது தான் ஆறுது. ஹியர் வி தட் இஸ் அதாவது என்ன சொல்றது, வாஹு ஊட்டுனா அப்படிங்கிறது. வகத்தி சொல்லுவோம் இல்லையா மாதா? ஆமா, வகத்தி. அது என்னன்னா ஊட்டு இட் பிகம்ஸ் வா பிகம்ஸ் ஊட் ஊட்டு சம்பிரசாரணம். Let us not go into Samprasaranam now because there are 3-4 sutrams involving Samprasaranam which will not be for us now. It is not now in our syllabus. So we will just know the meaning. Upaitina enna, upana enna, upanayanam. Upana பக்கத்துல வருது. Okay. So come nearer. Upaiti. Okay. அப்புறமா உப்பைதத்தே அப்படின்னா என்ன, growing ஏதத்தே, அப்ப growing nearer, being near, அதாவது பக்கத்திலேயே வளர்றது. ஒரு செடிக்கு பக்கத்துலயே இன்னொரு செடி வளர்றதுன்னா உப்பேதத்தே. ஓகே. அடுத்தது பிரஷ்ட பிளஸ் ஊஹ. ஊஹனா கேரி ஆக்சுவலி. ஓகே. ஊஹ வாஹங்கிறது தான் இட் பிகம்ஸ் ஊஹ. வாஹ தட் பிகம்ஸ் இது என்ன சொல்றது, சம்பிரசாரணமாகி ஊன்னு ஆயிடுறது. அது பிரஷ்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரஷ்டங்கிறது ஒரு காஃப். ஓகே. அப்போ ஒரு காஃப், அந்த காஃப்னா கண்ணுக்குட்டி, பிரஷ்டக்கு மேல கேரி பண்ணுறது. ஊஹனா கேரி. இந்த இடத்துல வாஹ பிகம்ஸ் ஊஹ டியூ டு சம்பிரசாரணம். லைக் பிரிச்சு பிகம்ஸ் பிரஷ்ட, அது மாதிரி பிரச்ச பிகம்ஸ் பிரிச்சதி. That is all because of Samprasaranam. They have got a set of sutrams where it becomes Samprasaranam. Okay. Samprasaranam is na pudu vaarthai கிடையாது. Yan becomes yin becomes yan becomes yin. அதுதான் சம்பிரசாரணம். எண்ணுல வர லெட்டர்ஸ் இன்னுல வர லெட்டர்ஸா மாறும். That is சம்பிரசாரணம். So prashta plus ஊஹனா a calf which carries logs on its back. Okay. So இதுதான் ஏத் ஏதத் யூட்சு. இப்ப இதுலயே there is also a vartikam in this sutra. Okay, we will see one vartikam. I don't know whether we'll have time to see many. Akshad uhinyam upasankhyanam. That is the vartikam. Akshat ஊஹின்யாம் உபசங்கியானம். ஓகே. இப்போ ஹியர் இப்படின்னா அக்ஷ பிளஸ் ஊஹினி. ஊஹினி சப்தஸ்ய சப்தமி. ஓகே. தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய, அதுதான். இப்போ அக்ஷாத் ஊஹின்யாம் உபசங்கியானம். இப்போ that becomes akshauhini. So aksha plus uhini. Aksha plus uhini. இப்போ here what should come? நியாயமா என்ன வரணும்? a plus u என்ன வரணும்? ஓ வரும். ஓ வரணும். அப்ப என்ன சூத்திரம், என்ன இது சந்தி? That will be gunam. Correct? Ad gunaha. Ad gunaha. Now let us use the sutrams since we have studied. So ad gunaha varanam. ஆனா என்ன சொல்றா? அக்ஷாத் ஊஹின்யா உபசங்கியானம். So பூர்வ பரையோஹோ ஏகஹ விருத்தி சம்ஹிதாயாம். இப்ப சம்ஹிதால அக்ஷங்கிற வேர்டுக்கு அப்புறமா ஊஹினிங்கிறது வந்ததுன்னா டேக் இட் ஆஸ் அக்ஷௌஹினி.
இங்க ஊஹினிங்கிறது பிகம்ஸ் ஊஹினி டியூ டு நம்மளோட இது நத்துவம் ரூல். ஓகே, ஸோ அக்ஷௌஹினி இஸ் ஆர்மி. நம்ம படிச்சிருப்போம் மகாபாரதா வார்ல இவா கிட்ட அவ்வளவு அக்ஷௌஹினி இருந்தது, இவ்வளவு இருந்தது. ஐ திங்க் நான் முன்னாடி கிளாஸ்லயே ஒரு தடவை அது எத்தனை அனுப்பிச்சிருக்கேன் மாதா, ஒரு இது கூட ஒரு தடவை கஜ எத்தனை, குதிரை எத்தனை, ஓகே, த ஆர்மி சேனா கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் வார்த்திகம். ஸோ அக்ஷா பிளஸ் ஊஹினி, this again becomes vritti. It is an apavadam to gunasandhi. Ad gunakku idu oru apavadam. Okay, so these are the two sutrams I thought we will finish, or we will do one more. One more is also the same. That is also vartikam. Prad uho. Okay, prad uho do dil yesh yeshu. அப்ப எப்படி வருது அது? ஊஹ, ஊட, ஊடி, ஏஷ, ஏஷ் ஏஷு. பாருங்க, ஊஹ பிராத், பிரா பிரா ஆத்துனாலே நம்மளுக்கு தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. அப்ப பிராக் அப்புறமா பிரா பிளஸ் என்னெல்லாம் வருது? ஊஹ, ஊட, ஊடி, ஏஷ, ஏஷ்ய. ஓகே, இப்போ என்னெல்லாம் வருது? 5 இருக்கு பாருங்க இதுல. பிரா முன்னாடி வருது, ஊஹ, ஊஹனா டு கெஸ். ஓகே, ஊஹ, தென் ஊட, தென் ஊடி, தென் ஏஷ, தென் ஏஷ்ய. இது எல்லாமே pra. Pra is common for all these. What are the words? Uha to guess, Uda to grow. அது வந்து வகு plus itta pratyaya. That becomes again here samprasaranam. It becomes Uda. We will do samprasaranam in one of the classes. Then pra plus Udi, again it is. அதாவது ஊடங்கிறது வகு பிளஸ் இக்த பிரத்யா, ஊடி இஸ் தின் பிரத்யா. ஓகே, அப்புறமா ஏஷ, பிரேஷ, பிரேஷ அப்படின்னு பிரேஷியா, பிரேஷி சொல்லணும், சென்டிங். அப்புறம் ஏஷிய இஸ் அகெயின் ஹியர் பாசிவ், ஒன் ஹூ இஸ் சென்ட், அந்த மாதிரி. அது மீனிங். பட் இது எல்லாமே என்ன வரணும்? ஆ பிளஸ் ஊ, ஆ பிளஸ் ஏ. இந்த ஆ பிளஸ் ஏ இஸ் ஓகே, பட் இந்த ஆ பிளஸ் ஏ இந்த 2 வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா என்ன வரும்? ஏங்கி பரரூபம் வரும் இங்க. ஏன்னா பிராயசன் உபசர்க்கம். இந்த 3க்கும் என்ன வரும்? ஆத் குணக அப்பவாத. இந்த 2க்கும் ஏங்கி பரரூபத்தோட அப்பவாத. சோ இது எல்லாமே பிரௌ, பிரௌஹ, பிரௌட. ஓகே, அத மாதிரி பிரௌ வரும். இங்க வந்து பிரை வரும். புரியுதாமா இந்த சூத்திரம்? Is anybody having any difficulty? Come on, I can't go further if you cannot understand. புரியுது மாதா, புரியுது. But இது எல்லாமே இந்த particular the words க்கு. Yes, yes. புரியா மாதா? Yes, not for all. Either you too. Sorry மாதா, இங்க ரொம்ப ஆவாஜா இருக்கு. And ஊட், ஊடி எல்லாமே அந்த particular இதுக்கு தான் இந்த இது. Correct. அதனாலதான் it is a vartikam. Okay. It is a vartikam. It is not a vidhi sutram.
ஏன்னா விதி சூத்திரமா இருந்ததுன்னா எல்லாமே வந்துரும்ல. விருத்தி ரேச்சி, எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிடும். விருத்தி ரேச்சி இஸ் a விதி சூத்திரம். ஓகே, இப்ப ஏத்யேதத் யூட்சு இஸ் ஆல்சோ விதி சூத்திரம். பட் அந்த ஏத்யேதத் யூட்சுல மெயினா என்ன சொல்றது, அப்பவாதத்துல எதெல்லாம் விருத்தி ஆகிறது, உற்சர்கத்தை மீறி எதெல்லாம் ஆறுது. அதுலயே என்ன பண்ணினா பாணினி இந்த சூத்திரத்தை போட்ட உடனே வார்த்திகக்காரர் வந்து உடனே வார்த்திகம் போட்டுட்டார். அக்ஷௌஹிணி இல்லையா, அக்ஷாதூஹின்யாம் உபசங்கியானம், அந்த எண்ணிக்கை, அதாவது அக்ஷ பிளஸ் ஊஹினி இந்த எண்ணிக்கையை தான் அவரும் அதுவும் போட்டிருக்காரு. எண்ணிக்கை தான், the counting matters, there only it will become vritti, that will become apavadam to guna. Here again ஊஹ ஊட ஊடி ஏஷ ஏஷ்ய, இது பிராத் பிராபரே, பிராங்கிற உபசர்க்கத்துக்கு அப்புறமா வர்ற இந்த வேர்ட்ஸ். ஓகே, am I making it clear? கிளியர். Okay, மாதா, எல்லா உபசர்க்கம் மட்டும் தானே, இல்லைன்னா பிரா உபசர்க்கம் மட்டுமா மாதா? பிரா மட்டும்தானே, அதானே ஓ, okay, வார்த்திகம், okay. அதானே சொல்றது. ஓகே மாதா, சடனா குழம்பி போயிட்டேன் மாதா, சாரி மாதா. ஓகே மாதா. சரியா, வார்த்திகம் என்ன சொல்றது, பிராது கரெக்ட் கரெக்ட். ஓகே மாதா, புரியுது. ஏஷேஷ்யு பூர்வபரயோஹோ ஏகஹ விருத்தி சம்ஹிதாயாம். ஓகே, எஸ் மாதா. okay, so I stop here.